வட்டி வீத உயர்வு என்பது முன்னர் இப்பொழுது ஒரு கடந்த நூற்றாண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு இந்த உயர்வு என்பது இருந்திருந்தது. அது குறுகிய காலத்தில் சடுதியான ஏற்றம் என்பதை அது சந்தித்த பொழுது இந்த வேரியபிள் ரேட் மோட்கேஜ் வைத்திருந்தவர்கள், அடமான கடன் வைத்திருந்தவர்கள் மற்றும் இந்த கடன் அட்டைகள் போன்றவற்றின் வட்டிகள் எல்லாம் கூடி தற்பொழுது அந்த போஸ்டட் ரேட் எனப்படுகின்ற தினசரி வட்டியானது 7.2% வங்கிகள் வைத்திருந்தன. மத்திய வங்கி அதனை 5% வைத்திருந்தது. அந்த வீதத்தில் இப்பொழுது சுமார் 0.25% விட்டப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த மத்திய வங்கியின் வட்டி வீதம் 5%இலிருந்து 4.75 அதே வேளைகளில் அந்த கனடாவின் அந்த பெரிய வங்கிகள், அதாவது ராயல் பேங்க், டிடி, ஸ்கோஷியா பேங்க், சிஐபிசி மற்றும் நேஷனல் பேங்க் ஆகியவை தங்களுடைய அந்த போஸ்டட் ரேட் என்பதை 6.95 குறைப்பதற்காக இது வழி செய்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த பெரும் தொற்று நோய் காலத்தில் இருந்தது போன்று ஆக குறைந்ததான வட்டி வீதம் என்பது இனி சாத்தியமற்றது. இந்த அடைமான கடன் போன்றவற்றிற்கு இருக்கின்ற கட்டுப்பாடுகள் முன்னர் இருந்தது போன்ற சாதாரண நிலைமை இல்லாமல் இப்பொழுது அடைமான கடன் என்பதற்காக பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் நிச்சயமாக இந்த முதலீட்டாளர்களால் அல்லது வீடு வாங்குவதற்கு உரிமையாளர்களால் நிறைவேற்றப்படும் பொழுது சந்தை என்பது சூடுபிடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போன்றோம் என்னவென்றால், கனடாவில் வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. அதை பற்றி பேச போன்றோம். மேலதிக தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. முதலாவது கேள்வியாக, கனடாவில் நேற்றைய தினம் வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய வங்கி அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பு பலருடைய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இது பற்றி குறிப்பிட முடியுமா? இது அனைவராலுமே எதிர்பார்க்கப்பட்ட வரவேற்கப்பட்ட ஒரு செய்தியாக அமைந்ததற்கான காரணம் இதன் பின்னணி என்று கூட கூறலாம். பெரும் தொற்று நோய் காலத்தில் இந்த பொருளாதார நிலை என்பது மிகவும் உன்னிப்பாக ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் அல்லது இந்த வீட்டு சந்தைகள் என்பன பெரும்பான்மையான விலை ஏற்றத்திற்கு அமைவாக சென்ற நிலையிலும் இந்த வட்டி வீதங்கள் என்பன மிக குறைவாக இருந்த காரணத்தாலும் இருந்த நிலைமைகள் என்பன இந்த பெரும் நோய் தொற்று காலத்தின் பின்னர் ஏற்பட்ட மாற்றங்களினால் சடுதியாக அவை இந்த பொருளாதார பணவீக்கம் என்பது ஏறத் தொடங்கியதன் காரணமாக இந்த மத்திய வங்கியானது வட்டி வீத அதிகரிப்பை மார்ச் மாதம் 2002 ஆரம்பித்திருந்தது. எனினும் இது முன்னப்பொழுதும் இல்லாத அல்லது முன்னப்பொழுதும் இவ்வாறு நடந்திராத ஒரு நிகழ்வாக இடம்பெற்றதுதான் இந்த வரவேற்புக்கான இந்த மக்களின் வரவேற்புக்கான காரணமாக இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு மார்ச் மாதம் 2002 ஜூலை மாதம் 2023 உட்பட்ட காலத்தில் சுமார் 16-17 மாத காலத்தில் 11 தடவைகள் வட்டி வீதம் என்பது உயர்த்தப்பட்டது. இவ்வாறு ஒரு குறுகிய காலத்தில் வட்டி வீத உயர்வு என்பது முன்னர் இப்பொழுது ஒரு கடந்த நூற்றாண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு இந்த உயர்வு என்பது இருந்திருந்தது. அது குறுகிய காலத்தில் சடுதியான ஏற்றம் என்பதை அது சந்தித்த பொழுது இந்த வேரியபிள் ரேட் மோட்கேஜ் வைத்திருந்தவர்கள், அடமான கடன் வைத்திருந்தவர்கள் மற்றும் இந்த கடன் அட்டைகள் போன்றவற்றின் வட்டிகள் எல்லாம் கூடி தற்பொழுது அந்த போஸ்டட் ரேட் எனப்படுகின்ற தினசரி வட்டியானது 7.2% வங்கிகள் வைத்திருந்தன. மத்திய வங்கி அதனை 5% வைத்திருந்தது. அந்த வீதத்தில் இப்பொழுது சுமார் 0.25% விட்டப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த மத்திய வங்கியின் வட்டி வீதம் 5%இலிருந்து 4.75 அதே வேளைகளில் அந்த கனடாவின் அந்த பெரிய வங்கிகள், அதாவது ராயல் பேங்க், டிடி, ஸ்கோஷியா பேங்க், சிஐபிசி,
மற்றும் நேஷனல் பேங்க் ஆகியவை தங்களுடைய அந்த போஸ்டட் ரேட் என்பதை 6.95 குறைப்பதற்காக இது வழி செய்திருக்கின்றது. இன்னமும் இது இவ்வாறான அதாவது வந்து வட்டி வீத வெட்டுக்கள் இடம்பெறும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாகவும் பொருளாதார வல்லுநர்களிடமும் மற்றும் இந்த பெரும் முதலீட்டாளர்கள் மற்றும் இந்த வீட்டு சந்தை தொடர்பானவர்களும் ஏற்பட்டிருக்கின்றது. இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த G7 நாடுகளில் முதன்மையான நாடாக கனடா தான் தற்பொழுது இந்த வட்டி வீத குறைப்பை மேற்கொண்டிருக்கின்றது. அதற்கு அவர்கள் தங்களுடைய பணவீக்கம் தொடர்பான தரவுகள் எல்லாம் சாதகமாக செல்கின்றபடியால் தாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இது ஏனைய நாடுகளையும் அவ்வாறான நிலைக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு வகையாக அமையும். ஆனால் அது உடனடியாக நடக்குமா என்பது தெரியாது. குறிப்பாக ஐரோப்பிய தேசத்தில் கூட தற்பொழுது இந்த வட்டி வீத அதிகரிப்பு என்பது இருக்கின்ற பொழுதும் ஸ்வீடன் மற்றும் சுவிஸ் ஆகிய நாடுகள் அண்மையில் தங்களுடைய வட்டி வீதத்தை குறைத்திருந்தன. இது போன்றே இப்பொழுது இந்த வட அமெரிக்காவில் மற்றும் இந்த G7 நாடுகளில் முதலாய நாடாக கனடா இவ்வாறு செய்திருக்கின்றது. இது நிச்சயமாக வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் அந்த மக்களுக்கு இது நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். குறிப்பாக இந்த அடமான கடன்கள் மீள புதுப்பிக்கப்பட வேண்டிய பலரும் இந்த வருடத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லது தங்களுடைய ஏற்கனவே அவை காலாவதியாகி புதுப்பிப்பதற்காக ஒரு குறைந்த வட்டி வீதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஆரம்ப புள்ளியாக இது அமைந்திருக்கின்றது. ஆனால் இதனுடைய பயன் என்பது காலம் செல்ல, அதாவது ஒரு வருடத்திற்குள் குறைந்தது இன்னும் ஒரு 3 தடவைகள் இவ்வாறான வெட்டுக்கள் விழலாம் என்கின்ற கேசியத்தை பைனான்சியல் போஸ்ட் போன்ற பத்திரிகைகள் தெரிவித்திருந்தாலும் இதற்குரிய காலத்தை நாங்கள் பொறுத்து, அதாவது இன்னும் ஒரு வருடமாவது இந்த சாதாரண நிலை அடைவதற்கு வரும் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக இந்த பெரும் தொற்று நோய் காலத்தில் இருந்தது போன்று ஆக குறைந்ததான வட்டி வீதம் என்பது இனி சாத்தியமற்றது. ஆனால் இந்த வட்டி வீதம் என்பது சுமார் 3.5 4.5 என்கின்ற இடைவெளிக்குள் செல்லக்கூடிய சாத்தியக்கூடு இருக்கின்றது என்பதை இது காட்டி நிற்கின்றது. வேரியபிள் ரேட்ஸில் வைத்திருப்பவர்களை தவிர வேறு யாரெல்லாம் இந்த வட்டி வீத குறைப்பின் மூலம் பயனடைவார்கள் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த இப்பொழுது இந்த கடன் அட்டைகள் வைத்திருப்பவர்கள் மற்றும் அந்த கடன்களை வைத்திருப்பவர்கள், லைன் ஆஃப் கிரெடிட் போன்றவற்றை வைத்திருப்பவர்களுக்கு எல்லாம் அவர்களுடைய வட்டி வீதத்தில் ஒரு சிறு வெட்டு விழப்போகின்றது என்ற போது அது நிச்சயமாக அனைவருக்குமே ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், கனேடிய அரசானது 2 தடவைகள், நான் நினைக்கின்றேன் குறிப்பாக கடந்த ஜனவரி மாதமும் இந்த ஏப்ரல் மாதமும் வங்கிகளுக்கு தங்களுடைய வரவு செலவு திட்ட பிரசன்னத்தின் பொழுது ஒரு அறிவிப்பை விட்டிருந்தது. வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுடன் இணைந்து அவர்களுடன் ஒரு ஒருமித்த பயணத்தில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் இந்த பண நெருக்கடியில் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கடந்த காலங்கள் போன்ற நடவடிக்கைகளை எடுக்காமல் அவர்களுடன் இணைந்து, அதாவது விட்டுக் கொடுப்புகள் செய்து அல்லது இந்த கட்டுமான தொகைகளுக்கான காலத்தை நீடித்து போன்ற பல விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். ஆனால் வங்கிகள் செவிசார்த்தனமா என்றால் அநேகமாக அவர்கள் அதை மறைமுகமாக செய்திருந்தாலும் அந்த நேரடியாக எந்த ஒரு வாடிக்கையாளர்களுக்கும் அவர்கள் அவ்வாறான ஒரு அறிவிப்பை பகிரங்கமாக விடவில்லை. அதற்கான காரணம் இந்த பணவீக்கம் எங்கே செல்லும் என்பது தெரியாத ஒரு பயப்பிராந்தியம் இருந்தது. அதற்கு இந்த போர்கள், நடைபெற்று வருகின்ற போர்களும் மற்றும் கப்பல் பயணம் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள தடைகள், அதாவது வளைகுடா மீது ஊடான பயணங்கள் போன்றவற்றில் எல்லாம் கால நீடிப்புகளும் மற்றும் இந்த போர் நடக்கின்ற பிராந்தியங்களை தவிர்த்து செல்ல வேண்டிய நிலை போன்றவற்றை எல்லாம் அந்த வங்கிகளை சிந்திக்க வைத்தவையாக, மக்களையும் சிந்திக்க வைத்தவையாக, பண வீக்கத்தை உயர்த்தியாக இருந்த பொழுதிலும் இது குறிப்பாக அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தியாகத்தான் இருக்கின்றது. இந்த இவ்வாறான நிலைமைதான் இந்த பொருளாதார மேம்பாட்டிற்கும் மீள மக்கள் முதலீடுவதற்குமான ஒரு வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. நிறைவு கேள்வியாக, வீட்டு சந்தையில், அதாவது இந்த வட்டி வீத குறைப்பு வீட்டு சந்தையில் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்?
வீட்டு சந்தை தொடர்பான விவகாரங்களில் எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. வீட்டு சந்தை நிச்சயமாக மீண்டும் முயற்சி பெறும். இதன் மூலம் நிச்சயமாக அதாவது கனடாவில் வீடுகளுக்கான தட்டுப்பாடு என்பதை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டபடியால் இவ்வாறான வீட்டு சந்தை என்பது நிச்சயமாக உயர்ச்சி பெறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுதும் அதற்கான காலக்கெடு என்பது எவ்வாறான என்பதை தீர்மானிக்கின்ற சக்திகளாக பல அமைய போகின்றன. இருக்கின்ற சமுதாயம் மற்றும் அங்கே இருக்கின்ற வாடகை குடியிருப்பாளர்களின் அதாவது தேவை, வாடகை தேவை அதிகமாக உள்ள இடங்கள் போன்றவற்றில் எல்லாம் வீட்டு சந்தைகள் நிச்சயமாக மாற்றம் பெறும். அதேவேளை வாடகை தேவை இல்லாத மற்றும் முதலீட்டு சார்பாக, அதாவது தாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு இன்னொரு வீடு வாங்குவது போன்ற தீர்மானிக்கின்ற சக்திகளில் அவை தூரடங்களில் இருந்து வாடகைக்கு பெறுவது போன்ற விடயங்கள் எல்லாம் தட்டுப்பாடுகள் நிகழுமாக இருந்தால் அவற்றில் எல்லாம் சிக்கல் ஏற்படும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த விடயம் என்பது நிச்சயமாக வீடு வாங்குவதற்கு மட்டுமல்ல, வாடகை குடியிருப்பாளர்களுக்கும் ஒரு வரவேற்கக்கூடிய தன்மையை அதை கொண்டு வரும் என்று சொன்னால், வீடுகள் இவ்வாறு மீண்டும் சந்தைக்கு வரும் பொழுது வாடகை என்பதும் ஏதோ ஒரு அளவில் குறைக்கப்பட வேண்டிய தேவையை ஏற்படுத்துகின்ற அளவில், அல்லது வாடகை குடியிருப்பாளர்களாக தற்பொழுது உள்ளவர்கள் தாங்கள் வீட்டு உரிமையாளர்களாக மாறுவதற்கான ஏதுக்களில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இது அமையலாம். எனவே நிச்சயமாக உயர்ச்சி பெறும். ஆனால் அது எவ்வாறு என்பதை கூற முடியாததற்கான காரணம் இந்த அடைமான கடன் போன்றவற்றிற்கு இருக்கின்ற கட்டுப்பாடுகள். முன்னர் இருந்தது போன்ற சாதாரண நிலைமை இல்லாமல் இப்பொழுது அடைமான கடன் என்பதற்காக பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் நிச்சயமாக இந்த முதலீட்டாளர்களால் அல்லது வீடு வாங்குவதற்கு உரிமையாளர்களால் நிறைவேற்றப்படும் பொழுது சந்தை என்பது சூடுபிடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி. அந்த தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி சுரேஷ் சர்மா. நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.